எதுக்கு இப்போ காவேரி முகம் வந்து வந்து போகுதுன்னு தெரியலையே. ம், என்ன காரணமா இருக்கும்? எதுக்கு இப்படி வந்து வந்து போகணும்? Seventh, ஒருவேளை நம்ம மனசுல உள்ளதான் ஸ்க்ரீன்ல பிரதிபலிக்குதா? நான் லேப்டாப்பை பார்க்கும்போது காவேரி முகம் ஏன் வரணும்? ம், மகா, நீங்க என் மகா தானே? விக்ரம், நான் இதுல இருந்து தப்பிக்கணும்லாம் எதுவும் நினைக்கல விக்ரம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு ரொம்பலாம் டைம் வேண்டாம். எனக்கு எக்ஸாக்டா ஒரு 4 hours டைம் கொடுங்க போதும். அந்த நேரத்துக்குள்ள இதை யார் பண்ணாங்க என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் விக்ரம். இந்த காவேரி எனக்காக என் பேரை காப்பாத்த நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ம், அதான் இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். 8, மாப்ள, எனக்கு வேற மனசு படப்பட நடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை விக்ரம் மாப்ள ஃபோன் பண்ணாம போயிட்டாருன்னா மகா மனசை விட்டுருவாளே. சார் ஆமாம் சார், இந்த மாதிரி விளையாட்டுலாம் வேணாம் சார். அவங்ககிட்ட நம்பர் என்ன வேணாம்னு சொல்லுங்கள். இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன நடக்குதுன்னு பாப்போம். நைன் என்ன மகா, மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாரா? அம்மா, விக்ரம் தாம்மா கால்ல. அண்ணி, உங்க நம்பிக்கை வீண் போகல. நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் உங்களுக்கு கால் பண்ணிட்டான். அட்டன் பண்ணி பேசுங்க. ஆ, ஆ, ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் போங்க தனியா. போங்க போங்க போங்க. போங்க. ஹலோ. காவேரி, நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஆ, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? விக்ரம் ஃப்ரீயா தான் விக்ரம் இருக்கேன், சொல்லுங்க. ஆ, இல்ல காவேரி, நீங்க எனக்காக சொல்லாதீங்க. நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா நான் அப்புறம் கூட பேசுறேன். உங்க போனை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு எப்படி சொல்றது? சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஹலோ காவேரி, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இத பாருங்க, நீங்க பிஸியா இருந்தா பாருங்க, நான் அப்புறம் கூட கால் பண்றேன். ஆ, விக்ரம் விக்ரம், நான் ஃப்ரீயா தாங்க இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வர இருந்த அவமானத்துல இருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் நான் இப்போ கால் பண்ணேன். ஆ, அதான் நிறைய வாட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களே விக்ரம். அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி வேற தேங்க்ஸ் சொல்லணுமா என்ன? ஐ நோ காவேரி, நீங்க தேங்க்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஐ ஃபீல் எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு, அதான். சரி, நீங்க எங்க இருக்கீங்க? ஆ, விக்ரம் ரூம்ல தான் இருக்கேன். ரூம்லையா? ஓகே காவேரி, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹாலுக்கு வர முடியுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷியோர் விக்ரம், நான் உடனே வரேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ம். நான் சொன்னதை இப்பவாவது நம்புறீங்களா எல்லாரும்? மேடம் நம்புறதா? இனிமே உங்க 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நாங்க முடிவே பண்ணிட்டோம். கரெக்டா சொன்னீங்க விக்கி. மகா, மாப்பிள்ள என்னம்மா சொன்னாரு? அம்மா, அவர் ஒன்னும் சொல்லல. அவரு ஹால்ல இருக்காரா, என்ன உடனே அங்க வர சொன்னாரு. சரி, நீ போய் சீக்கிரம் பாரு போ. போ. போங்க நீ. Bye. பை பை. சரி ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி நான் விக்ரம போய் பார்க்கறேன். ஆனா என்னடி இழுக்கிற? யோசிக்காம நான் சொன்னதை நீ செய். விக்ரம் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா அந்த மகாவால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும்.
அதுக்கு ஷாரிட்டி கொடுத்தீங்கன்னா நான் இதை பண்றேன். இத பாரு, எனக்காக நீ இவ்ளோ பண்ற, உனக்காக நான் பண்ண மாட்டேனா? மகாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா பண்ணு. இத நீ பண்ணிட்டா மகா இல்ல, இந்த ஊரை எதிர்த்து நின்னாலும் உனக்கும் விக்ரமுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நந்தினி, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்ன பாக்குற? இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட போட்டதெல்லாம் டிராமா. இது தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. இங்க பாரு நந்தினி, நான் இங்க வந்தது உனக்காக இல்ல, எனக்காக. எத்தனை நாளைக்கு தான் நானும் 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது சொல்லு? அதான் லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு நானும் பல வழியில முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீ என்னை தேடி வந்த. விக்ரமோட சொத்துல 10%, அதாவது 40 கோடி எனக்கு தரதா ஆசை காட்டினேன். ஆனா நான் விக்ரமோட 400 கோடியை டார்கெட் பண்ணேன். அதுக்காக தான் நான் வலை விரிச்சேன். அந்த வலையில முதல் ஆளா உன்னை விழ வச்சிருக்கேன். அடுத்தது அந்த மகா, அவளை இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிச்சு உன் கை பாவையா இருக்க விக்ரம ஏன் கைக்குள்ள கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நீயும் உன் கையால தாலி எடுத்து கொடுத்து என் கழுத்துல கட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவ. அதுக்கு அடுத்த நிமிஷமே விக்ரமோட இந்த மொத்த சாம்ராஜ்யமும் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். கிருபா, ஆண்டி என்ன யோசிக்கிற? ஆண்டி யோசிக்கல ஆண்டி, கனவு கண்ட. கனவா? ஆமா ஆண்டி, நீங்க எனக்கும் விக்ரமுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் அதுக்குள்ள எனக்கு என்னென்னமோ கனவெல்லாம் வந்துருச்சு ஆண்டி. ஓகே ஓகே, அப்போ இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல மாட்டல்ல? ஆண்டி, நீங்க இவ்ளோ சொல்லும் போது நான் பாதியிலே விட்டுட்டு போவேனா? இனிமே நீங்க சொன்னாலுமே நான் வந்த வழியை முடிக்காம கிளம்ப மாட்டேன். வெரி குட். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். இப்பவே போய் உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. நான் சொன்ன மாதிரி அந்த மகாவை விக்ரம நெருங்க விடாம பண்ணணும். சரியா? சரிங்க ஆண்டி. போ. லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருவேளை கம்பெனி சம்மந்தமா எதுவும் டவுட் கேட்க தான் கூப்பிட்டுருப்பாரோ? எதுவா இருந்தா என்ன, அவர் கூட பேசிட்டு இருந்தாலே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். சாரி காவேரி, நீங்க விழுந்துட போறீங்கன்னு தான் நான் பிடிக்க வந்தேன். ஆனா சாரி. பரவாயில்ல விக்ரம், தப்பு எம்எல்ஏவும் தான் இருக்கு. நான் தான் கவனிக்காம வந்து ஸ்லிப் ஆயிட்டேன். சாரி. ஐயோ, இதுக்கு எதுக்கு சாரி? உங்களுக்கு எதுவும் அடிபடலல்ல? ஆஹா, அடிலாம் எதுவும் படல விக்ரம். ஃபைன் தானே? அதான் அதுக்குள்ள நீங்க வந்து புடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு எதுவும் அடிபட்டுச்சா? நோ நோ, எனக்கு ஒன்றும் இல்லை. நல்ல வேலை, 2 பேருக்கும் அடி எதுவும் படல. மகா இந்த வீட்ல இருக்க வரைக்கும் நமக்கு இடைஞ்சல் தான். முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் விக்ரம முழுசா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இவன் நந்தினி அத்தை ரூம்ல இருந்து வரா? ஓ, விக்ரம் எப்படி கரெக்ட் பண்ணலான்னு அத்தை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வராளோ? இவளை ஏதாவது பண்ணணுமே. ஓ, என்னாச்சு காவேரி?
காவேரி என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு போல. ஐயோ ச்சே, ஐயோ, ஒரு நிமிஷம், ஒரு எரியுது. நிமிஷம். வெயிட். இருங்க. கண்ணை காட்டுங்க. எங்க? இல்ல விக்ரம், பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன். எங்க கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்றீங்க, எப்படி பாப்பீங்க? காட்டுங்க, நீங்க காட்டுங்க. ஒரு நிமிஷம், கண்ணை சிமிட்டாதீங்க, நான் ஊதி விடுறேன், சரியா? அப்படியே இருங்க. அட பாவீங்களா! ஐயோ, என்னது இது? விக்ரம் அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே இப்போ ஓகேவா? ஓகேவா? சரியாயிடுச்சுல? விக்ரம் எனக்கு இன்னும் கண்ணு உறுத்திட்டே தான் இருக்கு விக்ரம். தூசி இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். என்னது? ஏய், இருங்க. நான் மறுபடியும் ஊதி விடுறேன். இருங்க. அசையாதீங்க. அப்படியே கண்ணை காமிங்க. என்ன மறுபடியும் கிஸ் பண்றாரு? அதுவும் பட்ட பகல்ல நட்ட நடு ஹால்ல வாயோட வாய் வச்சு கிஸ் பண்றாங்களே. ச்சே, அசிங்கமா இல்ல இவங்களுக்கு? இருங்க, முதல்ல போய் நான் ஆன்ட்டி கிட்ட சொல்றேன். ஓகே காவேரி, இப்போ ஓகேவா? ஓகே தான் விக்ரம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி. நாம நினைச்சது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அக்கா கவலைப்படாதக்கா, நீ தான் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியிருக்கீல்ல, அவ கரெக்டா செஞ்சிருவா, நீ டென்ஷன் ஆகாதக்கா. ஆன்ட்டி ஆன்ட்டி என்னாச்சு கிருபா? ஏன் இப்படி ஓடி வர? ஆன்ட்டி, அது வந்து ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்றது? என்ன சொல்ல வர நீ? நீ நிதானமா சொல்லு. நீ விக்ரம பாத்தியா இல்லையா? பார்த்தா ஆன்ட்டி, நீங்க சொல்ற மாதிரி தான் செய்யலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள என்ன அதுக்குள்ள? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல ஆன்ட்டி, நான் போறதுக்குள்ள அந்த மகா வந்து நம்ம பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. என்னது? மகா காலி பண்ணிட்டாளா? என்ன சொல்ற? ஆமா ஆன்ட்டி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த மகா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டா. ஏய், என்ன உளற? புரியுற மாதிரி சொல்லு. ஆன்ட்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் விக்ரம பார்க்க போனேனா, அப்ப அங்க விக்ரமும் அந்த மகாவும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆன்ட்டி. கிஸ்ஸா? அக்கா, நான் அப்பவே சொல்லல, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மகா அவ வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஆமா ஆன்ட்டி, அவ எப்படியோ விக்ரம மயக்கி அவ பக்கம் எடுத்துட்டா. நீங்க சொன்ன மாதிரி விக்ரம்க்கும் எனக்கும் இனிமே கல்யாணமே நடக்காது ஆன்ட்டி. ஏய், நிறுத்தடி. என்ன சொல்ற? நல்லா பாத்தியா நீ? அவங்க கிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஐயோ ஆன்ட்டி, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவங்க கிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்ததை கூட அவங்க கவனிக்கவே இல்ல. ஆன்ட்டி, இனிமேலாம் விக்ரம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அந்த நம்பிக்கையில எனக்கு சுத்தமா இல்ல, போயிடுச்சு. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே. மகா என்னதான் சொக்கப்படி போட்டிருந்தாலும் விக்ரம் அதுக்குள்ள இந்த அளவுக்குள்ள இறங்கி போயிருக்க மாட்டான். ஐயோ ஆன்ட்டி, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்களே வந்து அந்த கன்றாவியை நேர்ல பாருங்க, வாங்க. அக்கா வாக்கா போய் பார்க்கலாம், அவதான் அந்த அளவுக்கு சொல்றாள்ல. காவேரி, இப்போ ஓகேவா? ஓகே தான் விக்ரம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி, வாங்க. இந்த அக்கவுண்ட்ஸ்ல நான் இத பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. வந்து பாருங்க, அங்க பாருங்க. ஓ, இவங்களை கூட்டிட்டு வரதா இவ்ளோ வேகமா போனியா? வாங்க வாங்க, இவங்களையும் சேர்த்து நான் கதற விடுறேன். என்ன கிருபா, விக்ரமும் மகாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன? அவங்க நார்மலா தானே இருக்காங்க. இல்ல ஆன்ட்டி, நான் பாக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏய், அப்படிலாம் இருக்காது. நீ வேற எதையோ பார்த்துட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சீரியஸ் ஆன்ட்டி, நான் சத்தியமா தான் சொல்றேன். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். கிழிச்ச
நீ சொல்றதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்குதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இந்த மாதிரி நேரத்துல கிஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? பின்ன பச்சை போய் சொல்லியிருக்கேன். அக்கா நான் அப்பவே சொல்ல விக்ரம் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு. நீ தான் நான் சொன்னதை நம்பவே இல்லை. எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்ற? பொண்ணை நம்பி நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இவளெல்லாம் நம்பி எப்படிதான் இந்த வேலையை முடிக்க போறேனோ? விக்ரம், கண்ணு திரும்ப உறுத்தலா இருக்கு. என்ன என்னாச்சு? தூசி சரியா போலன்னு நினைக்கிறேன். தூசி இன்னும் போகலையா? இப்பதான் சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், ஆனா திரும்பவும் ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ஊதிதா விக்ரம். என்னங்க இதுக்கு எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றீங்க? கண்ணை காட்டுங்க. காட்டுங்க. கண்ணை நல்லா ஓபன் பண்ணுங்க. ஆண்டி, ஏய் என்ன அங்க பாருங்க. நான் சொன்னதை நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அக்கா என்னக்கா விக்ரம் இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி கிஸ் அடிக்கிறாக்கா. ஏய் போடா அந்த பக்கம். ஓகேவா? விக்ரம் இப்படிலாம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. ஏமா என்னை மன்னிச்சிருமா, நான் தான் அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டேன். ஆண்டி பாத்தீங்களா, பட்ட பகல்ல அதுவும் ஹால்ல வச்சு உங்க பையன் அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்ல இவ்ளோ பேர் இருக்கும் போதே இந்த மாதிரி காரியம் எல்லாம் நடக்குதுன்னா, வீட்ல யாரும் இல்லாதப்ப என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? விக்ரம், திரும்ப வலிக்குது வலிக்குது. இருங்க இருங்க இருங்க, அப்படியே இருங்க. ஆண்டி, இந்த கன்றாவி அசிங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க நினைச்சது நடக்கும்னு நம்புறீங்களா? எனக்கு என்னமோ அதெல்லாம் சரியா வராதுன்னு தோணுது ஆண்டி. விக்ரம் நம்ம கிட்ட நல்லவர் மாதிரி பேசிட்டு இப்போ என்னெல்லாம் காரியம் பண்றான்னு பாருங்க. விக்ரம் பொண்ணு என்னம்மா? என்ன என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன என்ன காரியம்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? வீட்டில் ஆள் இருக்கிறது கூட தெரியாம லிப் டு லிப் கிஸ்ஸ பச்சக்குன்னு அடிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணலைங்கிறான். பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான் உன் வருங்கால மனைவி மகா. சரிம்மா, ஓகே. அத இப்ப எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இல்லன்னு சொல்லலையா? இன்னும் கொஞ்ச நாள்ல மகாவை கல்யாணம் பண்ணிக்க போற நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? காரியமா? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? அத சொல்றீங்களாவா? என்ன இவன் இத சாதாரண விஷயம் மாதிரி பேசுறான்? என்ன விக்ரம் இவ்ளோ சாதாரணமா சொல்ற? நீ பண்ண காரியத்தினால மகா எவ்வளவு சங்கடப்படுறா தெரியுமா? மகா சங்கடப்படுறாளா? மகா எதுக்கு சங்கடப்படணுமா? எல்லாருமே பண்றதானமா இது? என்னது இது எல்லாரும் பண்றதா? எந்த ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அம்மா, எல்லா ஊர்லயுமே இப்படிதானே பண்ணுவாங்கம்மா. வேற எப்படி பண்றது? ஐயோ, என்ன விக்ரம் இப்படி இறங்கிட்டா? இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நின்னுட்டு இருக்கா பாரு, ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி. ஆண்டி, இப்படி ஒளிவு மறைவா கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவாரு. நீங்க ஸ்ட்ரைட்டா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க. அத நான் எப்படி கேட்க முடியும்? என்ன எப்படி கேக்குறதுன்னா, சரி விடுங்க, நானே கேக்குறேன். விக்ரம், நீங்க எதுக்கு இவ்ளோ கிஸ் பண்ணீங்க? என்னது கிஸ் பண்ணனா? என்ன சொல்ற நீ? பின்ன நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். என் கண்ணுல தூசி எடுக்கிறதுக்காக ஊதுனது உங்களுக்கு கிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுச்சா? மா,
என்னம்மா அவ சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் கிஸ் அடிச்சேன் அது இதுங்களா? நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்ப நீ அவளை கிஸ் பண்ணலையா? கிஸ் எங்கம்மா பண்ண? காவேரி கண்ணுல தூசு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதான் நான் கண்ணுல விழுந்த தூசியை ஊதி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது தப்பாமா? அத போய் வேற கிஸ் கிஸ்லாம் சொல்றீங்க. ஆஹா, கண்ணால பார்க்கறதும் பொய், காதால கேட்கறதும் பொய்ன்னு சொல்லுவாங்களே, அது இதானா? ஓ, தூசு விழுந்துருச்சா? சாரி விக்ரம். மகா தான் அப்படி சொன்னா. நானும் அவளோட பேச்ச நம்பி சந்தேகப்பட்டுட்டேன். நீங்க நினைச்சது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா காவேரி என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்களும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவங்கள நான் கிஸ் பண்ணேன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளுங்க. ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க. உன்கிட்ட தான் நான் சொல்றேன். என்ன யோசிக்கிற? சாரி கேளு. என்ன பார்த்து இனிமேலாவது கொஞ்சமாவது கத்துக்கோங்க. அத்தை, இந்த மகாவோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே விழற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம்